மாலை வணக்கம். மகாகவியின் 144வது பிறந்த தினத்தில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் பாரதியாரை பற்றி பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வேடிக்கை மனிதர்களும் நல்லதோர் வீணைகளும். இப்பதான் புவனேஸ்வரி அவர் பாடினாங்க வாய்ச்சொல்லில் வீரரடின்னு. அந்த மாதிரி வாய்ச்சொல்லில் வீரராக இல்லாமல் செயல் வீரர்களாக இருந்த இருவரை பற்றி நாம் பல பேருக்கு தெரிந்திருக்காது. அந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நேர்காணல காண நேர்ந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதை ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேடிக்கை மனிதர்கள் நல்லதோர் வீணை, அந்த 2 பாட்டும் எல்லாருக்குமே தெரியும், அதை சொல்லலை. இன்றும் படிப்பவர்களுக்கு மனதில் ஒரு தெம்பையும் நாம் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கு பயனுற வாழ்வதற்கான உத்வேகத்தையும் அளிக்கும் வரிகள் அதற்கு சொந்தக்காரரான மகாகவி. இன்றோ அவரது பிறந்த நாள். அவருக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக என்ன செய்யலாம்? அவனது கனவுகளை நிஜமாக மாற்றிய 2 மனிதர்களை பற்றி பகிர்வதே அவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருமையாகும். இன்று அவன் வாழ்ந்திருந்தால் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்பான். என் புத்தகங்கள் உங்களிடம் இருக்கின்றன, ஆனால் என்னுடைய தைரியம், என்னுடைய நேர்மை, என்னுடைய ஒற்றுமை உணர்வு, என்னுடைய சமூக சிந்தனை அவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களா என்று. நம்ம கிட்ட பெரும்பாலானோர் என்ன சொல்லுவோம், சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கு பதிலளிப்பது போன்ற நேர்காணலை சமீபத்திய வலையொலியில், அதாவது யூடியூப்ல பார்த்தேன். அதை உங்களோட இன்னைக்கு அந்த கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு இளம் சப் கலெக்டர் முதலாக ஒரு மாவட்டத்துக்கு சப் கலெக்டராக போறாரு. போய் ஒரு வருஷம் ஆயிடுத்து அவருக்கு. அதாவது சப் கலெக்டர்னா அப்போதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வராரு. வெளியில் ஒரே சத்தம், நான் சப் கலெக்டரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு. சரின்னு அவர் சப் கலெக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு. வரவான், அப்படியே பரபரன்னு வரான். ஐயா, ஒரு பெரிய அநியாயம் நடந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் ஐயோ என்னடா அது அநியாயங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் தயாராரு. நான் சொல்கிறான், நம்ம அரசாங்கம் விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்குறது. ஆனால் ஒரு பெண் தான் விதவையாகாமலே கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த விதவைக்கான பென்ஷனை வாங்கி கொண்டிருக்காங்க. நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கோம், தூக்கி வாங்கி போச்சு. இருந்தாலும் சரிப்பா, அது உனக்கு எப்படி தெரியும், அது எப்படி, எந்த ஆதாரத்தில் சொல்றேன்னா அந்த கணவனே நான் தான் அப்படிங்கிறோம். அப்படின்னா உடனே அவர் இன்னும் தூக்கி வாரி போடுறது. என்னையா அது இப்படி பண்ணிட்டாலே, நம்ம கலெக்டராக வந்திருக்கிறச்சு இந்த மாதிரி ஒன்று நடந்துருட்டேன்னு அவருக்கே ஒரு கஷ்டம். அவர் தாசில்தாரை கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்னா தாசில்தார் தான் அந்த விதவை பென்ஷன்லாம் சாங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி. அவர் போய் கேட்ட உடனே அவர் அந்த விவரங்கள்லாம் கேட்டோடனே அந்த கிராமத்து நிர்வாக அலுவலர் பரிந்துரை செய்தாதான் நாங்கள் அந்த உதவி பென்ஷனை கொடுக்க முடியும். அவர்களுக்கு தான் அந்த கிராம நிலவரம் தெரியும். அதனால என் பேர்ல தப்பு கிடையாது, அவரோட ரெக்கமெண்டேஷன்ல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே இவர் என்ன சொல்ற, இந்த ஆடு அவரோட அந்த அம்மாவோட புருஷனுக்கிறாரு, அதனால நான் விசாரிக்கணும். அந்த பிஏஓ, அந்த பொண்ணு, இந்த தாசில்தார் எல்லாரையும் வர சொல்லுங்க, நானே விசாரிக்கிறேன். விசாரிச்சா இவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, அந்த பொண்ணு மாட்டின்ட்டான், தப்பு செஞ்சுட்டான். ஸோ பயந்து அழுதுட்டு தான் வரப்போறா, நம்ம காலில் விழ போறா, ஏதோ நம்ம மன்னிப்பு கேட்க போறான். ஆனால் அந்த பொண்ணு தைரியமா வரா, கிராமத்து பொண்ணு தைரியமா வரா. இவர் ஒரே மிஸ்டேக்கான பாடு, என்னடா அது இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா, தப்பு செஞ்சுட்டு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. சரி இவரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கணவரை காமிச்சு, அம்மா இது யாரு தெரியுமா அப்படின்னா, தெரியுமே, இவர் தான் என் கணவர் அப்படின்னு. ஏமா, கணவர் குத்துக்கல் மாதிரி உசுரோடு இருக்கிறச்சு, அவர் இறந்துட்டாலும் ஒரு 75 ரூபா மாச பென்ஷனுக்காக அப்படிலாம் நீ செய்யலாமா? இந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம், கணவனோட பேரை சொல்றதுக்கு கூட கொஞ்சம் பயப்படும், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னோடனே, ஐயா நான் உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் அப்படின்னு ஒரு தைரியமா கேட்டேன். என்ன அப்படின்னா, இந்த விதவைகளோட பென்ஷன் யாருக்காக கொடுக்குறீங்க? ஒண்ணுமே வாழ்க்கையிலேயே வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிற பெண்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு உதவியாக தான் நம்ம கொடுக்குறோம், கணவனை இழந்துருக்கிறேன். உங்க சட்டம் அவ்வளவுதான் சொல்றதா? ஆமா,
இன்னொன்று சொல்லுங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆள் வந்து 7 வருஷமா காணா போயிட்டாருன்னா அவர் இறந்ததாவே நீங்க கணக்கில் எடுத்துக்கலான்னு ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு கேட்குறது. அந்த பொண்ணு கேட்டவுடனே இவருக்கு அப்படியே என்னடா அது, இது வந்து படிச்ச வாழ்க்கே பாதி பேருக்கு தெரியாது, இதை தெரிஞ்ச வச்சவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க. வெளிநாட்டுக்கு போய் 7 வருஷம் இருந்துட்டோம், அதுக்கப்புறம் வேற ஒரு பேரோட இங்க வந்து வரவங்க. இது என்னடா இந்த பொண்ணு வந்து அதை வச்சுட்டு இப்படி சொல்றது அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்றது, இந்த ஆள் என் புருஷன் தான், ஆனா இவர் என்னை விட்டு ஓடி போய் 8 வருஷம் ஆகுது. உங்க சட்டப்படி 7 வருஷமா இவர் காண போயிட்டாரு, நான் அப்ப அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சுட்டு நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து அந்த பொண்ணோட தைரியத்தை கண்டு மெச்சறதா இல்ல நம்ம சட்டத்தோட வரமுறைக்கு உட்பட்டு அவருக்கு வந்து பென்ஷன் கிடையாது, இந்த விஓவை சஸ்பெண்ட் பண்றதான்னு இவருக்கு ஒரே குழப்பம். இந்த சிஸ்டம் வந்து எல்லாருக்குமே சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த போராட்டம் எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த கலெக்டர் என்ன பண்ற, நான் இப்ப வந்து இந்த பொண்ணுக்கு வந்து விதவா பென்ஷனை நிறுத்தினேன்னா தெரியுறோம். ஏன்னா அவன் நிஜமாலே கஷ்டப்படுறாங்க, இந்த குழந்தைகள் அவன் வருமானமும் செஞ்சுக்கல, அவளுக்கு வாழ வழியும் கிடையாது. அப்படிங்கிறச்சு அந்த விதவைகள், அதாவது விதவாங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன வேணா கைவிடப்பட்ட பெண்கள்னு அர்த்தம். அப்ப கைவிடப்பட்ட பெண்கள் இவங்கள மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து அது ஒரு பாதிப்பை உண்டாக்குற விஷயமாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த சட்டத்துல என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா, யாரெல்லாம் கைவிடப்பட்டாங்கன்னா, கணவன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, லாங் ஏஜ்மெண்ட், அவனால சம்பாதிக்க முடியல அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த விதவா இதில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்படிலாம் இருக்கு. ஆனா இந்த ஒரு பெக்யூலியர் கண்டிஷன் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறாரு. இந்த பொண்ணோட எல்லா சரித்திரத்தையும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, பிஏஓ கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஷீ டிசர்வ்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த விதவைகளோட பென்ஷன் வந்து ஒரு சரியான ஆளுகளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அங்கிட்டு இருக்கிற மேலதிகாரியும் இவன் சின்ன இப்பதானே வந்து 1 வருஷம் ஆகுதுன்னு கூட பார்க்கறாங்க. அவளும் மனிதாபிமானத்தோட சரி இந்த மாதிரி இருக்கிற கேஸுக்கும் விதவைகள் பென்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. இது நடந்தது கேரளா. சரியா? இதுதான் நான் சொல்ற வேடிக்கை மனிதர்களும் நல்லதோர் வீணைகளும் துணிந்து சப் கலெக்டரிடம் தன் பக்க நியாயத்தை எடுத்துரைத்து தன் போன்ற பெண்களுக்கும் விதவா பென்ஷன் வழங்க வழி செய்த பாரதி கண்ட புதுமை பெண் தலையோல பரம்பு தங்கம்மா. இதுல ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா, பாரதியாரோட ஒரு பெண்ணோட பேரும் தங்கம்மா. சரியா? எத்தனையோ செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்து அப்படி ஆண் வாழ்க்கை இருக்கோம். ஆனா there are still people who are to be celebrated like தங்கம்மா. நல்லதோர் வீணையான தங்கம்மாளை நலங்கட விடாமல் அந்த பெண்ணின் பக்க நியாயத்தை உணர்ந்து வருவாய்த்துறைக்கு பரிந்துரை செய்து அவரை போன்ற ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க வழி செய்த அந்த IAS அதிகாரி. அவர் வேடிக்கை மனிதர் அல்ல, வியத்தகு மனிதர். பாரதி கூறிய வேடிக்கை மனிதர்களை போல அல்லாமல் விவேகத்தோடு விரைந்து செயல்பெற்ற அந்த IAS அதிகாரி அவர் யார் தெரியுமா? திரு ஞானசேகரராஜன் IAS அவர்கள் தான். அவருக்கு மேலும் ஒரு சிறப்பும் உண்டு. அது மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை அழகான திரைப்படமாக இயக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தது. பாரதியின் பிறந்த நாளில் நல்லதோர் வினையாக வல்லமையோடு இந்த மாநிலம் பயனுற வாழும் மனிதர்களாக வாழ்கின்றோமா, அல்லது தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் வாழ்கின்றோமா என்ற கேள்விகளை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிட்டு பாரதிக்கு ஒரு வாழ்த்துரை வழங்கிய திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.